இன்றைக்கி நம்ம சீக்ரெட் பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரகசிய இடம். ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு ரகசிய இடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்னப்பா சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவில் வேறு யாருமே இல்லாமல் நீங்களும் அவரும் நேரம் செலவிடுகிற இடத்தையே நம்ம சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை குறித்து வேத வசனத்திலிருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். Pray to your Father who is in the secret place. சீக்ரெட் பிளேஸில் பார்க்குற ஆண்டவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார் அப்படின்னு இருக்கு. எதற்கு ஆண்டவர் ரகசியமான ஒரு இடத்துல உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்படணும்? அவர் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு. வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், பாதாளத்திலே நான் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர்னு இருக்கு. ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் மேனிஃபெஸ்ட் ஆகிறது கிடையாது. ஆண்டவர் இந்த சீக்ரெட் பிளேஸில் தான் மேனிஃபெஸ்ட் ஆகிறார். பைபிளில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் மனிதர்கள் தனியாக ரகசியமான ஒரு இடத்துல இருக்காங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவங்கள சந்திச்சிருப்பார். மோசே தனியாக இருக்கும்போது முச்செடியில் வந்து சந்திக்கிறாரு. எலியா தனியாக இருக்கும்போது ஆண்டவர் மலையின் பர்வதத்தின் மேலே வந்து சந்திக்கிறார். எங்கெல்லாம் மனுஷன் ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்க்குள்ளே போகிறானோ அங்கெல்லாம் அவனுக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஏன் ஆண்டவர் இந்த சீக்ரெட் பிளேஸில் வந்து சந்திக்கிறார்? ஏன்னா ரகசியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக பேசப்படுவதில்லை, அவைகள் எல்லாம் அந்தரங்கத்திலே பேசப்படுகிறது. அந்தரங்கத்தில் தான் உங்களுக்கு சீக்ரெட்டை முக்கியமாக வந்து சொல்லுவார். உங்கள் லைஃபுக்கு தேவையான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டு வரக்கூடிய இடம் தான் இந்த சீக்ரெட் பிளேஸ். இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு ரகசியத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவீங்க? பிரதர், உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லுவீங்களா? இல்லை பிரதர், கொஞ்சம் ஓரமாக வாங்கலேன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், எல்லோரும் இருக்கிறாங்க, ஒரு முக்கியமான வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பிஸ்னஸ் டீல் போடுறாங்க. நட்ட ரோட்டில் இதான்ப்பா பிஸ்னஸ், அதுதான்ப்பா பிஸ்னஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய எல்லா பிஸ்னஸும் ஒரு அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் நடக்குது. அது வெளியரங்கமாக வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நீங்களும் அவரும் இந்த சீக்ரெட் பிளேஸில் ஒரு கான்வர்சேஷனில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சில விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சில விஷயத்தை உங்கள் மேலே புதுசாக இம்பார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் அப்படின்ட்டுருக்கு. ஆண்டவர் ஒரு மனுஷனையும் இந்த சீக்ரெட் பிளேஸில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா முக்கியமான வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இந்த சீக்ரெட் பிளேஸில் தான் நடக்குது. நீங்கள் சீக்ரெட் பிளேஸில் ஆண்டவரோட நேரம் செலவழிக்கும் போது அவர் உங்களுடைய லைஃப்பில் அடுத்து வச்சிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காமிக்க ஆரம்பிப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணி சொல்லுங்க பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டுவாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சீக்ரெட் பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆண்டவரே உங்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்துவார். ஏன்னா இயேசு இந்த பூமியில் எப்போல்லாம் இருந்தாரோ அப்போல்லாம் சீக்ரெட் பிளேஸில் அவரும் இருந்தாருன்னு இருக்கு. ஏன்னா வேத வசனத்தில் போட்டிருக்குது, அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார் அப்படின்ட்டு இருக்குது. இயேசு தனியாக சீஷர்களை விட்டு ஜெபம் பண்ண போயிடுவார். இயேசு மக்களை விட்டு ஜெபம் பண்ண போயிடுவார். ஏன்னா அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சீக்ரெட் பிளேஸுக்குள்ளே போகிறார். சீக்ரெட் பிளேஸுக்குள்ளே போயிட்டு அடுத்த திட்டங்களையும் அடுத்த பரலோகம் அவருக்கு வச்சிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்றுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு மலையில் ஏறி ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஜெபம் பண்ணும்போது மோசேவும் எலியாவும் அவர் இருந்த இடத்துக்கு வராங்க அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து அவர்களோட பேசினார் அப்படின்ட்டு இருக்கு. அவர் மரிக்க போகிறத பற்றின ரகசியங்கள் அந்த இடத்துல வெளிப்பட்டு வர ஆரம்பிக்குது. இயேசு அடுத்து என்ன டெசிஷன்லாம் எடுக்கிறாரோ இந்த சீக்ரெட் பிளேஸ்லேருந்து அவருக்கு ரிவீல் ஆகிட்டு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்து சீஷர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராரு. வர்றதுக்கு முன்னாடி அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அதை தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராமும்
முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இயேசு 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி முழுவதும் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. சும்மா அவர் ஒரு டெசிஷனை எடுக்கல. அடுத்து பிதாவானவர் இதில் யாரை கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்றதுக்காக அவர் முழுவதும் சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து ரகசியங்களை கொண்டு வந்து மறுநாள் டிக்ளேர் பண்றாரு அப்படின்னு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய லைஃபுக்கு தேவையான, உங்களுடைய ஃபியூச்சருக்கு தேவையான ரகசியங்கள் வெளிப்பட்டு வர ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணன்னு தெரியல பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு சீக்ரெட் பிளேஸை உண்டாக்குங்க. சீக்ரெட் பிளேஸ்னா யாருமே உங்களை பார்க்காத மாதிரி எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிறது கிடையாது. சீக்ரெட் பிளேஸ், உங்களுடைய சீக்ரெட் பிளேஸ் என்னவா வேணா இருக்கலாம். அது உங்களுடைய அறையாக இருக்கலாம், அது உங்களுடைய மாடியாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நானும் ஆண்டவரும் மட்டும்தான் நேரத்தை செலவழிக்க போகிறோம். வேற யாருமே இதுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. இது ஃபேமிலி ப்ரேயர் கிடையாது, வேற இன்னொருத்தரை இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. நீங்களும் ஆண்டவரும். ஏன்னா வேத வசனத்தில் போட்டிருக்கு, உன் அறை வீட்டை பூட்டி கொண்டுன்னு இருக்கு. பூட்டுறதுனா யாருக்கும் ஆக்சஸ் கொடுக்காத, யாரையும் உள்ள அலோ பண்ணாத ஒரு இடத்துல போயிட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தன்னுடைய என்கவுண்டர்ஸ் உங்களுக்கு தருவார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தன்னுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு காமிப்பார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை உங்களுக்கு காமிப்பார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் உங்களை உருவாக்க ஆரம்பிப்பார். ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான மனிதர்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் இந்த ரகசியமான இந்த சீக்ரெட் பிளேஸில் வச்சு ஆண்டவர் அவங்கள கூர்மையாக்கி இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வலுவான ஆயுதமாக அவங்கள உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடியவங்க நான் சீக்ரெட் பிளேஸில் ஆண்டவரோட நேரம் செலவழிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா தீர்மானங்களும் வெளியரங்கமாக எடுக்கப்படுவதில்லை. அது அந்தரங்கமாகவும் ரகசியமாகவும் எடுக்கப்படுது. ரகசியமாக எடுக்கப்படுகிற ஒவ்வொரு தீர்மானங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளியரங்கமாக புறப்பட்டு வரும். நான் சொல்கிறேன், ஆண்டவரோட நீங்கள் சீக்ரெட் பிளேஸில் நேரத்தை செலவழிச்சிங்க அப்படின்னா வெளியரங்கமான ரிசல்ட் உங்களுடைய லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். என்னுடைய லைஃப்பில் இப்படி ஒரு சீக்ரெட் பிளேஸை நான் உருவாக்கியே வைக்கல பிரதர். இதுக்கப்புறம் நான் உருவாக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆண்டவரோட ஒரு தனிமையான நேரத்தை நான் செலவழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் ப்ரேயர் பண்ணுறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை ஜெபம் பண்ணுறதுக்கான ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு தருவார். நான் பார்க்குற ஒவ்வொருத்தருக்காக ப்ரேயர் பண்ணுறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுக்கான ஒரு ரகசிய அறை உருவாக்கப்பட்டு இருக்கட்டும். உங்களோட நேரம் செலவழிக்கிறதற்கான ஒரு இருதயம் இவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். அதற்கான ஒரு உற்சாகம் உண்டாயிருக்கட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவங்க அந்தரங்கத்தில் இது வரைக்கும் எதெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அது வெளியரங்கமாக மற்றவர்கள் காதுகள் கேட்க அந்த வார்த்தைகள் நிறைவேற்றப்படட்டும். சீக்ரெட் பிளேஸில் வச்சு நீங்கள் இவங்களை உருவாக்குறதற்காக நன்றி. இவங்களுடைய டெஸ்டினிஸ், இவங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளிப்பட்டு வரட்டும். இவங்களுக்கு ஒரு என்கவுண்டர்ஸ் நடக்கட்டும். அடுத்த கட்ட நிலைக்கு போவதற்கான வெளிப்பாடுகள்னால இவங்க நிரப்பப்பட்டு இருக்கட்டும். இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு கொடுக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பயன்படுத்தி கொடுக்கலாம். மாதந்தோறும் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராகவும் மாறலாம். யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.